Hello my dear students, in this class we are going to learn about perfect tenses. Come let us learn. Perfect tenseல வந்து பாத்தீங்க அப்படினா 3 types இருக்குங்க. First வந்து பாத்தீங்கன்னா present perfect tense, past perfect tense and future perfect tense. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனுடைய ஃபார்ம் என்ன, எப்படி அந்த ஃபார்முலாவோட அதை லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஐ வி யூ தே, ஓகேங்களா? இதில் பக்கம் என்ன வரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஹேவ் வரும், சரிங்களா? இந்த 4 வார்த்தைகளுக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஹேவ் தான் வரும், சரிங்களா? அதே மாதிரி ஹீ ஷி இட் இருக்கு இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன வரும் பக்கத்தில் அப்படின்னா ஹேஸ் வரும், சரிங்களா? ஹேஸ், சரிங்களா? ஸோ இதை வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. எப்படின்னா ஐ வி யூ தே வரும்போது என்ன பக்கம் என்ன வரும் அப்படின்னா ஹேவ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஹீ ஷி இட் வரும்போது ஹேஸ் வரும் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். வேர்ப் யூஸ் பண்ணுங்க. அந்த வேர்ப் என்ன வேர்பாக இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த ரிட்டனுக்கு ப்ரெசன்ட் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட், சரிங்களா? அதே பாஸ்ட் வேர்பு ரோட், அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தாங்க அந்த ரிட்டன், சரிங்களா? ரைட் ரோட் ரிட்டன் படிச்சிருப்போம் இல்லையா, ரைட் ரோட் ரிட்டன், ஓகேங்களா? ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன், சரிங்களா? அதே மாதிரி பை பாட் பாட், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் அதை எப்படி சொல்லணும், தமிழில் அதுக்கான மீனிங் என்னன்றது தெளிவாக நான் சொல்லுவேன், சரிங்களா? பாருங்கள், ஐ ஹாவ், அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதி இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் ரிட்டன். அதே மாதிரி நாங்கள் எழுதி இருக்கிறோம் அப்படின்னா வி ஹாவ் ரிட்டன். நீங்கள் எழுதி இருக்கிறீர்கள் அப்படின்னா யூ ஹாவ் ரிட்டன், சரிங்களா? அவன் எழுதி இருக்கிறான் அப்படின்னா அவன் எழுதி இருக்கிறான் அப்படின்னா he has written, சரிங்களா? அவள் எழுதி இருக்கிறாள் அப்படின்னா she has written, சரிங்களா? மேக்ஸிமம் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹிட்டுக்கு பதிலாக ரிட்டன்ன்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மாற்றிக்கணும், சரி? இந்த ஹிட் ஹாஸ் ரன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரன் ரன் ரன்னு சொல்லுவோம் இல்லையா, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ரிட்டன் அப்படின்னும் போது இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது, சரிங்களா? அதே மாதிரி தே ஹாவ் ரிட்டன், அவர்கள் எழுதி இருக்கிறார்கள், சரிங்களா? அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் அப்படின்னா தே ஹாவ் ரிட்டன், சரிங்களா? அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ வி யூ தே வரும்போது ஹேட் வரும், சரிங்களா? அப்படின்லாம் எந்த விஷயம் இல்லைங்க. அங்கே எல்லாம் ஐ வி யூ ஈஷி இட் தே இது எல்லாத்துக்குமே என்ன தான் வரும் அப்படின்னா ஹேட் மட்டும்தான் வரும், சரிங்களா? இந்த ஹேட் மட்டும்தான் வரும். ஸோ இதில் பிரச்சனையே இல்லைங்க, சரிங்களா? அப்போ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது என்ன பண்ணிடலாம், கண்ணை மூடிட்டு ஹேட் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை நம்ம யூஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஐ ஹேட் ஸ்போக்கன், வி ஹேட் ஸ்போக்கன், யூ ஹேட் ஸ்போக்கன், ஹி ஹேட் ஸ்போக்கன், சி ஹேட் ஸ்போக்கன், இட் ஹேட் ஸ்போக்கன், தே ஹேட் ஸ்போக்கன், சரிங்களா? இங்கே தமிழில் என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணை மூடிட்டு படிக்கிறது விஷயம் கிடையாது. தமிழில் என்ன மீனிங் அப்படின்னா ஐ ஹேட் ஸ்போக்கன் அப்படின்னா நான் பேசிவிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், பேசிட்டேன், சரிங்களா? அதாவது ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நான் பேசிட்டேங்க. பேசினேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ஐ ஸ்போக், அவ்வளோதான், சரிங்களா? ஆனால் இங்கே நான் பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ ஹேட் ஸ்போக்கன் வித் தம், நான் அவர்கிட்ட பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ ஹேட் ஸ்போக்கன் வித் தம். ஸோ அந்த மாதிரி தான் ஐ ஹேட் ஸ்போக்கன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஹேட் ஸ்போக்கன், அதே மாதிரி ஹீ ஹேட் ஸ்போக்கன், யூ ஹேட் ஸ்போக்கன், சி ஹேட் ஸ்போக்கன், இட் ஹேட் ஸ்போக்கன், தே ஹேட் ஸ்போக்கன், சரிங்களா? ஸோ இதுக்கு அதே தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்போது நான் எழுதிட்டேன், பேசிட்டேன், சொல்லிட்டேன், சரிங்களா? நான் ஓட்டிட்டேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹேட் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? ஐ ஹேட் ஸ்போக்கன், நான் பேசிவிட்டேன், அவர்கள் பேசிவிட்டார்கள், தே ஹேட் ஸ்போக்கன், ஓகேங்களா? பண்ணிக்கலாம், அவர்கள் என்னிடம் பேசிவிட்டார்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தே ஹேட் ஸ்போக்கன் வித் மீ அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னா ஐ வி அப்படின்ற வர இடத்துல ஷல் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வில் யூஸ் பண்ணிங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க, சரிங்களா? ஐ ஷல் ஹாவ் பாட் அ கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐ ஷல் ஹாவ். அதே மாதிரி சேம் தாங்க, இந்த ஐவி வரும்போது ஷல் யூஸ் பண்ணுவோம், மற்ற இடத்துல எல்லாமே வில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பக்கம் நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஹாவ்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி
கடைசியாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை யூஸ் பண்ணுவோம். அதாவது பர்ஃபெக்ட் டென்சஸை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன வேர்ப் யூஸ் பண்ணுன்றதை மைண்டில் செட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான வேர்ப் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவே நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அது வந்து எப்படி வந்து அந்த ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வருது அப்படின்ற விஷயத்த ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி தான் பாருங்கள், ஐ ஷல் ஹாவ் பாட், வி ஷல் ஹாவ் பாட், இங்கே எல்லாமே நான் ஒரே ஒரு வேர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த பாட்டோட ப்ரெசன்ட் வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா பை. ஓகேங்களா? அதே மாதிரி பாஸ்ட் வேர்பு பாட், அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் பாட் தான், பை பாட் பாட். சரிங்களா? அதே மாதிரி ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன், அதே மாதிரி ரைட் ரோட் ரிட்டன், ரன் ரேன் ரன். சரிங்களா? அவன் வாங்கியிருப்பான், அவள் வாங்கியிருப்பாள், அவன் வாங்கியிருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? he will have bought. சரிங்களா? he will have bought. அதே மாதிரி அவள் வாங்கியிருப்பாள் அப்படின்னா she will have bought. ஓகேங்களா? அதே மாதிரி அது வாங்கியிருக்கும் அப்படின்னா it will have bought. சரிங்களா? அது சாப்பிட்ருக்கும் அப்படின்னா it will have eaten. சரிங்களா? eat ate eaten, அதாவது சாப்பிடுதல் அப்படின்றதுக்கு eat இல்லையா? அதே மாதிரி it will have eaten அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர்கள் வாங்கி இருப்பார்கள், அது என்ன வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? they will have bought. சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் தமிழில் மீனிங் தெரியணும், ப்ளஸ்ஸு இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுறன்ற விஷயம் தெரியணும். அதாவது இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுன்ற ஒரு விஷயத்தை நான் கரெக்டாக தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே ஹேவ் யூஸ் பண்ணணும், எங்கே ஹேஸ் யூஸ் பண்ணணுன்ற விஷயம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஐ வி யூ ஹீ ஷீ இட் தே. ஸோ இந்த வார்த்தையில் ஐ வி யூ தே வரும்போது ஹேவ் வரும். சரிங்களா? அதே மாதிரி ஹீ ஷீ இட் வரும்போது ஹேஸ் வரும். ஸோ இந்த ஹேஸ்க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வரும். சரிங்களா? அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன வரும் அப்படின்னா ஐ வி யூ ஹீ ஷீ இட் தே எல்லாத்துக்குமே பக்கம் என்ன தான் வரும்? ஆட் தான் வரும். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வி அது ரெண்டுக்கு மட்டும் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்? ஷல் ஹேவ் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். யூ ஹீ ஷீ இட் தே இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் பயன்படுத்த போகிறோம்? வில் ஹேவ். அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது நம்ம ஒரு 1 இயருக்கு அப்புறம் ஒரு 2 இயருக்கு அப்புறம் ஏதாவது வாங்க போகிறோம், வீடு வாங்க போகிறோம், கார் வாங்க போகிறோம், பைக் வாங்க போகிறோம், என்ன வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஓகேங்களா? இங்கே வந்து இந்த ஹேவ் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது வந்து ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வீடியோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்ற விஷயத்தை தமிழ்லேயே உங்களுக்கு சுலபமாக சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? தேங்க்யூ.